डीएमके और इंडी गठबंधन महिलाओं के अपमान में भी पीछे नहीं है। इन्होंने अम्मा जयललिता के साथ कितना गलत व्यवहार किया था। आज भी डीएमके नेता महिलाओं के अपमान में कैसी कैसी भाषा बोलते हैं, ये तो यही वेलूर के लोगों ने ही देखा है। बीजेपी को, एनडीए को दिया आपका आशीर्वाद सनातन शक्ति की रक्षा करेगा और महिलाओं का सम्मान भी बढ़ाएगा। பெண்களை இழிவுபடுத்துவதில் திமுகவும் இந்த கூட்டணியும் ஒரே வாரி கைகோத்து கொண்டு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவளுக்கு வேறுபாடே கிடையாது. ரெண்டு பேரும் பெண்களை அவமதிப்பதிலே ஒரே கூட்டணியாக இருந்து கொண்டிருக்கிறார். நமக்கெல்லாம் தெரியும் ஜெயலலிதா அம்மாவை எப்படியெல்லாம் இவங்க மோசமாக பேசினாங்க, எப்படி நடத்தினாங்கன்னு நம்ம அத்தனை பேருக்கும் தெரியும். அதே போல இன்றைக்கு கூட திமுகவுடைய தலைவர்கள் பெண்களை இழிவுபடுத்துவதாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதுல வேலூர் மக்களும் நாமளும் நீங்களும் அதை பார்த்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். அதே போல பாரதிய ஜனதா கட்சியும் தேசிய ஜனதா கூட்டணிக்கும் உங்களுடைய ஆசீர்வாதம் இருக்கின்ற காரணத்தினாலே இந்த பெண்கள் சக்தியை நாங்கள் பாதுகாப்பது மட்டுமல்ல, பெண்களுக்குரியான மரியாதையை நாங்கள் உங்களுக்கு மீட்டுக் கொடுத்து அதிகரிப்போம் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக் கொள்கின்றேன். साथियों, 19 अप्रैल को तमिलनाडु के सम्मान के लिए, तमिलनाडु के उज्जवल भविष्य के लिए बहुत बड़ा अवसर आने वाला है। वेलूर से श्री एसी षणमुगम, धर्मपुरी से श्रीमती सौम्या अम्बुमणि, कृष्णागिरी से श्री नरसिम्हन, अरक्कोणम से श्री के बालू, तिरुवन्नामलाई से श्री ए अश्वत्थामन और आरडी से श्री ए गणेश कुमार, ये आपके सपनों और आकांक्षाओं के लिए काम करेंगे। 19 अप्रैल को एनडीए के पक्ष में आपका एक एक वोट तमिलनाडु के भविष्य की गारंटी बनेगा। इदो मोदी इन गारंटी। நண்பர்களே, வருகின்ற ஏப்ரல் 19ஆம் தேதி தமிழகத்துடைய மானத்தை காப்பாற்றுவதற்கும் தமிழகத்துடைய எதிர்காலத்தை நாம் காப்பதற்கும் நமக்கு அருமையான ஒரு வாய்ப்பு வந்திருக்கின்றது. வேலூரைச் சேர்ந்த திரு ஏசி ஷண்முகம் அவர்கள், தருமபுரியிலே நம்முடைய திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள், கிருஷ்ணகிரியிலே நம்முடைய மரியாதைக்குரிய நரசிம்மன் அவர்கள், அரக்கோணம் பாராளுமன்ற தொகுதியிலே நமது கே பாலு அவர்கள், அதே போல திருவண்ணாமலையிலே நமது ஏ அஸ்வத்தாமன் அவர்கள் மற்றும் ஆரணிலிருந்து நம்முடைய கணேஷ்குமார் அவர்கள் இவர்கள் எல்லாம் போட்டியிடுகிறார்கள். இவர்கள் அத்தனை பேரும் வெற்றி பெற்றால் உங்களுக்கு நமக்கெல்லாம் என்ன கனவு இருக்கிறதோ, உங்களுக்கு கனவு இருக்கிறதோ அந்த கனவுகளை நிறைவேற்றுவது மட்டுமல்ல, நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக தொடர்ந்து வேலை செய்வோம் என்று நான் சொல்லிக் கொள்கின்றேன். ஆகவே ஏப்ரல் 19ஆம் தேதி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவாக நீங்கள் அளிக்கின்ற ஒவ்வொரு வாக்கும் தமிழகத்தின் எதிர்காலத்திற்கு உத்தரவாதம் இருக்கும் மட்டும் என்பதை நான் மோடியின் உத்தரவாதமாக நான் சொல்லிக் கொள்கிறேன், மோடியின் கேரண்டியாக சொல்லிக் கொள்கின்றேன்.